நாங்கள் 2 பேரும் போலீஸில் ஒர்க் பண்ணுறோம். இந்த எக் குவாலிட்டி அப்படின்றது ஜென்ரலாக விமென்க்கு ஏஜ் பொறுத்து கம்மியாகும். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 years ஆகுது. நாங்கள் பேபி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தோம். அண்ட் அரௌண்ட் த ஏஜ் ஆஃப் 47 to 50 எந்த ஹாஸ்பிட்டல் போதும் இது அந்த அப்ரோச் பண்ணுறதுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு. கேர்ள்ஸ்க்கு பிறக்கும் போது ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் எக் இருக்கும். 2-3 ஃபெயிலியர் ஆகி இப்போ 3rd டைம் கன்சீவ் ஆயிருக்கோம். வணக்கம், என்னோட பேர் சுரேஷ், எங்கள் ஒய்ஃப் பேர் ஸ்ரீதேவி. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 years ஆகுது. நாங்கள் 2 பேரும் போலீஸில் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் பேபி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தோம். எந்த ஹாஸ்பிட்டல் போதும் எங்களுக்கு இது அந்த அப்ரோச் பண்ணுறதுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் ஹை ஃபெர்டிலிட்டி சேர்த்து வந்தோம். நாங்கள் இப்போ ஒரு 2-3 ஃபெயிலியர் ஆகி இப்போ 3rd டைம் கன்சீவ் ஆயிருக்கோம். உட்காந்து இந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு மேடம் தான் கொடுத்தாங்க. உட்காந்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு சின்ன இஷ்யூ ஆனாலும் நமக்கு பேபி பிறக்காதுன்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் இழந்துடுறாங்க. அது இல்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது. உட்காந்து நம்ம அப்ரோச் பண்ணாதான் நமக்கு எல்லாமே தெரியும். உட்காந்து அந்த எங்களுக்கு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுத்து எங்களுக்கு இது பண்ணாங்க. அது போக ஹாஸ்பிட்டல் எல்லாமே எங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க. அவரோட மேடத்தோட பெஸ்ட் பேஷன் நினைக்கிறேன் ஸ்ரீதேவி. இந்த மேடத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க, எங்களுக்கு மேடம் பெஸ்ட். வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம காமனாக பார்க்குற ஒரு ப்ராப்ளம் எக்கோட குவாலிட்டி லேடிஸ்க்கு கம்மியாக இருக்குது. அண்ட் இதனால் அவங்களுக்கு வர ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். இந்த எக் குவாலிட்டி அப்படின்றது ஜென்ரலாக விமென்க்கு ஏஜ் பொறுத்து கம்மியாகும். அதாவது கேர்ள்ஸ்க்கு பிறக்கும் போது ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் எக் இருக்கும். அண்ட் அவங்க வளர வளர இந்த எக் நம்பர் குறைஞ்சிட்டே வரும். ஸோ எவ்ரி மந்த் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் எக் கம்மியாகும். அண்ட் அரவுண்ட் த ஏஜ் ஆஃப் 47 to 50 இந்த எக் நம்பர்ஸ் கம்ப்ளீட்டாக தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பீரியட் ஸ்டாப் ஆகிடும், மெனோபாஸ் ரீச் ஆகிடும். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் ஷாக்கிங்காக நிறைய யங் விமென்க்கு இந்த எக் நம்பர் அண்ட் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. இதை டாக்டர்ஸாக நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள செகண்ட் டே டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஓவரீஸில் இருக்க சின்ன சின்ன எக் நம்பர்ஸை யூஸ்வலி கவுண்ட் பண்ணுவோம். இதை நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலி இந்த எக் நம்பர் கம்மியாக இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 முக்கியமான டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று அ சிம்பிள் டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன். இந்த ஸ்கேனில் நம்ம ஓவரீஸில் இருக்க சின்ன சின்ன எக் நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுவோம் ஆன் த செகண்ட் டே ஆர் 3rd டே ஆஃப் த பீரியட்ஸ். இந்த எக்கோட கவுண்ட் சம்வேர் பிட்வீன் 8 to 10 இன் ஈச் ஓவரி இருக்கு அப்படின்னா இதை நம்ம நார்மலாக கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் எனிதிங் மோர் தேன் திஸ் இதை PCO அப்படின்னு சொல்கிறோம். சில பேருக்கு இந்த எக் நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது செகண்ட் டே ஆர் 3rd டே ஆஃப் த பீரியட்ஸில் சம்டைம்ஸ் ஒரு எக்கு 2 எக்கு இல்லை எனிதிங் லெஸ் தேன் 5 எக் நம்ம பார்க்கும்போது இதை லோ எக் ரிசர்வ் ஆர் லோ எக் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் யூஸ்வலி நம்ம ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் ஸ்கேன் வச்சு மட்டும் இதை நம்ம கன்க்ளூசிவாக சொல்லிட மாட்டோம். பிகாஸ் சம்டைம்ஸ் ஸ்கேன் ஃபைண்டிங்ஸ் கேன் சேஞ்ச். 1 month கம்மியாக இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் பெட்டராக இருக்கலாம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டாக்டர் உங்களுக்கு AMH அப்படின்னு சொல்கிற பிளட் டெஸ்ட்டும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த AMH லெவல் அப்படின்றது இந்த எக் குவாலிட்டியை அசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சர்ப்ரைசிங்காக யங் ஏஜில் நம்மளுக்கு எக் கவுண்ட் அண்ட் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா இட் மைட் பி அ ஷாக் டு த விமன். அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த எக் குவாலிட்டின்றது எதுக்கு இம்பார்ட்டண்ட்? நம்மளுக்கு ஒரு ப்ரெக்னன்சி வர்றதுக்கும் அது ஹெல்த்தியாக கண்டினியூ ஆகிறதுக்கும் இந்த எக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜென்ரலி ஓவுலேஷன் அப்போ எக்கு அண்ட் ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆகி இது கருவாக மாறி இந்த கரு தான் நம்மளுக்கு கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளரும். ஸோ இந்த கர்ப்பப்பையில் பதிகிற கருவோட ஹெல்த்தையும் இந்த ப்ரெக்னன்சி எவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு வருது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸில் எக்கு தான். ஸ்பெர்ம்க்கு ரோல் இருந்தாலும் இதில் எக்கோட ரோல் கொஞ்சம் கூட அதிகம். ஸோ யூஸ்வலி இந்த எக் குவாலிட்டி அண்ட் கவுண்ட் கம்மியாக இருக்கும் போது பீப்புள் காமனாக கேட்குற ஒரு விஷயம், இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் நேச்சுரலாக என்ன பண்ணணும் டாக்டர்? ஸோ இந்த எக்கோட கவுண்ட் அண்ட் குவாலிட்டியை நேச்சுரலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 5 இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளோட டயட். எனி ப்ராப்ளம் இன் த பாடி ரிலேட்டட் டு எனி சிஸ்டம் யூஸ்வலி இட் இஸ் அட்ரிபியூட்டட் டு இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்.
இந்த இன்ஃப்ளமேஷனுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட டயட்டை ஃபோக்கஸ்டாக மாற்றணும். ஸோ இந்த டயட்டில் நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம், என்னெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஜென்ரலி ஹோல் ஃபுட்ஸு, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். இதுவே ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஆயில்டு ஐட்டம்ஸ், இல்லைனா கடையில் ப்ராசஸ் பண்ணுற ஃபுட் லைக் ப்ராசஸ்ட் மீட்டு, ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அண்ட் லாட் ஆஃப் பேக்ட் அண்ட் ஜங்க் ஐட்டம்ஸ் லைக் சிப்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் லெவல்ஸ் அதிகமாகும். ஸோ இதனால் லாங் டேர்மில் நம்மளோட எக்கோட கவுண்ட் அண்ட் குவாலிட்டி கம்மியாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இஃப் யூ ஹாவ் ஐடென்டிஃபைட் வித் லோ எக் ரிசர்வ் ஆர் லோ எக் குவாலிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட டயட் தான். டயட்டில் முடிஞ்ச வரைக்கும் நிறைய காய்கறி, கீரை வகைகள், சீட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் டெஃபினெட்லி ப்ராசஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம டயட்லேருந்து, ஃப்ரூட்ஸ்லேருந்து, வெஜிடபிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னாலும் ஒரு சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிறது மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எக் ரிசர்வ் அண்ட் எக் நம்பர் கம்மியாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு CoQ100 அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே எக்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது உங்களோட டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துக்கிறது அட்வைசபிள். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளோட தூக்கம். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஸ்லீப் கம்மியாகுது, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் நிறைய விமென்க்கு ரொம்ப நார்மலாக இருக்குது. ஸோ இஃப் அட் ஆல் உங்களுக்கு தூக்கம் சரியாக வரல, யூ ஹேவிங் சம் ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அண்ட் மெலட்டோனின் அப்படின்னு சொல்கிற ஹார்மோன் நம்மளோட தூக்கத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இஃப் யூ ஆர் ஹேவிங் ட்ரபிள் ஸ்லீப்பிங், சம்டைம்ஸ் இந்த மெலட்டோனின் டேப்லெட் 3 gram டோஸில் டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதை நீங்கள் எடுக்கிறது மூலமாக உங்களோட ஸ்லீப்பும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் எக் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுதா ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நாலாவது நம்மளோட என்விரான்மெண்ட். கம்ப்ளீட்டாக நம்மளை என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னாலும் நம்மளால் சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மூலமாக ஹார்ம்ஃபுல்லான விஷயத்துலேருந்து தள்ளி இருக்க முடியும். ஸோ இப்படி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தள்ளி இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பிளாஸ்டிக்ஸ். நிறைய ரிசர்ச்சில் பிளாஸ்டிக்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இதனால் எக் குவாலிட்டி கம்மியாகிறதாகவும், நிறைய எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ் லைக் டாலேட்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம்னாலையும் எக் குவாலிட்டி கம்மியாகிறத நோட்டீஸ் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஃபுட் எடுக்கிறது, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்ட்ராஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் முடியுமோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கிளாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக we keep our egg quality better. அண்ட் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்ஸை ஹீட் பண்ணுறதை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி ஹீட் பண்ணுறோன்னா அதில் இருக்க ஃபுட் அண்ட் வாட்டரை கன்சியூம் பண்ணாதீங்க. ஃபிஃப்த் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேன் பி இன் எனி ஃபார்ம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். யூ கேன் எய்தர் கோ ஃபார் அ வாக், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகலாம், இல்லை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங் இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். யோகா இதெல்லாமும் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும், நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணும் அண்ட் இன்டைரக்டாக எக் குவாலிட்டி அண்ட் எக் நம்பர்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நான் ஒரு 2-3 months கழிச்சு போய் ஸ்கேன் பண்ணேன்னா ஸ்கேனில் என்னோட எக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடுமா, கண்டிப்பாக ஏஎம்ஹெச் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக நம்மளால் மெஷரபிள், விசிபிள் ரிசல்ட் பார்க்க முடியலனாலும் the final outcome which is pregnancy அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது there are a lot of people who conceive naturally in the process even with low egg counts. இல்லை உங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப், IVF, IUI இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படுதுனாலும் இந்த ப்ரொசீஜர்ஸோட சக்ஸஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்.